வெல்கம் டு ஜஸ்விதா சேனல். இன்றைக்கி ஒரு காளான் பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி. காய்கறியில் பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணினால் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காளான். இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் அரிசி. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய். அது பொரியும் போதே வெங்காயம், வதங்கட்டும். நல்லா செவக்க வதக்கணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா செவந்த உடனே புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்குங்க பார்க்கலாம். தயிர் 2 ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா, இந்த மிளகா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கிட்டோம். சுண்டணும் நல்லா. இந்த மாதிரி மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ காய்கறி போடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சும் போது எல்லா காய்கறி போட்டு வதக்கும். இப்போ இந்த காய்க்கு தகுந்த உப்பு போடுறேன். இந்த காய்க்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா வதக்கணும். 1.25 அளவுக்கு அரிசிக்கு தகுந்த உப்பு. இதில் 2 டம்ளர் தண்ணி, சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன். அதை ஊற்றலாம். 1.25 அழகாக்கிக்கு 2 டம்ளர் சுடு தண்ணி. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கும் போது அரிசி போடணும். தண்ணி கொதிக்கும் போது இப்போ அரிசி போட்டுருவோம். அரிசி ரொம்ப நாளி ஊறக்கூடாது. நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், இதெல்லாம் சேர்த்துக்குள்ள 20 நிமிஷம் ஆகிடும். கரெக்டாக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறினா அரிசி உடஞ்சிடும். இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணால் கரெக்டாக ஒரு துளி தூக்கலாக இருந்தால் கரெக்டாகிடும். அவ்வளோதான். அரிசியும் தண்ணியும் ஒழுங்காக இது லெவலாக வரும்போது தம் போட்டுடலாம். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றா வரும்போது தம் போட்டுடணும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போது தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு
காளான் பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கழிச்சா கரெக்டாக வெந்துடுது. பலன்ட்டு இருக்கு பாருங்க. சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் தம் போட்டோன்னா பலன் காளான் பிரியாணி தயாராகிடுச்சு. இப்படி இருக்குது பாருங்கள், உதிரியாக வந்துருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.